தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள். அந்த சீன உளவு கப்பல் 2 days பேக் மாலத்தீவு வந்து ரீச் ஆகிடுச்சு. அந்த சீன உளவு கப்பலோட கெப்பாசிட்டி என்ன, அது என்னென்ன வேலையெல்லாம் வந்து செய்ய வந்து வாய்ப்புகள் இருக்குது, ரிஸ்க் ஃபார் இந்தியாவுக்கான ரிஸ்க் அதில் என்னென்ன இருக்குது, அது எந்தெந்த விஷயத்தில் இந்தியா வந்து கன்சர்ன் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அந்த சீன உளவு கப்பல் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வந்து இந்திய வீடியோவில் வந்து நாம் வந்து 1 by 1 வாங்க போய் பார்ப்போம். இந்த சீன உளவு கப்பலோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா சியாங் யாங் ஹாங் 3. இந்த கப்பலோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா மெரின் ரிசர்ச் அல்லது சர்வே வெசல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா 2016 கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் ஆச்சு. அஃப்கோர்ஸ் இது வந்து 8 years ஓல்டு. இதோட ஏஜ் என்னன்னு கேட்டால் 8 years ஆகுது. இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100 மீட்டர் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அடியில் வந்து பார்த்தோம்னா இன்ட்டு 3.28 ஃபீட்டுங்களா. அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 300 மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஃபீட் வந்து லென்த்து, 300 அடி வந்து நீளம் இருக்குது. அஃப்கோர்ஸ் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 17.8 மீட்டர் சொல்கிறாங்க. 18 × 3 கிட்டத்தட்ட 54 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா அகலம், 300 ஃபீட் நீளம், 54 ஃபீட் வந்து அகலம் கொண்ட இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பலோட வெயிட் கிட்டத்தட்ட வந்து 4.8 டன், 4800 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பலோட டோட்டல் வெயிட். ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 80 பேர் வரையும் இந்த கப்பலில் போகலான்னு சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 நாள் வந்து கண்டினியூவாக வந்து 80 பேர் வந்து கண்டினியூ வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 10.8 knots அப்படிங்கிறாங்க. நாட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிக்கல் மைல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு நாட்டிக்கல் மைலுங்கிறது கிட்டத்தட்ட வந்து 1.8 கிலோமீட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன் ஒரு நாட்டிக்கல் மைல். ஸோ 10.8 நாட்டிக்கல் மைல் வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹவருக்கு வந்து போகுதுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் சொன்னோம்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு வந்து இந்த கப்பலில் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஏன் வந்து இவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் வாட்டரில் வந்து ஒரு கிரிப் இருக்காது. அந்த வாட்டரே வந்து இவ்வளோ ஸ்பீடாக போகுது. இந்த கப்பல் வந்து அந்தளவுக்கு வந்து நல்ல வந்து நவீன முறையில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ரேட் ஆஃப் டேர்னிங் அதாவது டேர்னிங்னா அந்த கப்பலை வந்து ஒரு இடத்துல சைடு திருப்பணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 0.4 டிகிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லட்ட முடியுமா அந்த கப்பலை. இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் ட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராட் அப்படின்னா வந்து கப்பலோட வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து தண்ணிக்குள்ள இருக்கும், மீதி போர்ஷன் வந்து வெளியில் இருக்கும். ஓகேங்களா, அந்த தண்ணிக்குள்ள இருக்க அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராட் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட வந்து அதே வந்து ஒரு 6 மீட்டர் வந்து 6 3 18 கிட்டத்தட்ட ஒரு 20 அடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கி இருக்குமா, மீதி உள்ள போர்ஷன் தான் வெளியில் தெரியும். அப்படியே இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து என்னென்ன வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் கிராஃபிக் அப்படிங்கிறாங்க. அதாவது ஓசோன் கிராஃபிக் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓசோன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ டெப்த் வரைந்த தண்ணி இருக்கு, அந்த தண்ணிக்குள்ள வந்து வேற என்னென்ன வந்து சின்ன சின்ன இது மலைகள் இருக்கா, என்னென்ன தடைகள் இருக்கு, இது மாதிரி எவ்ரிதிங் வந்து அந்த சீ பெட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு, ஸோ அதை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதை வந்து டேட்டாவாக ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து இந்த கப்பலுக்கு இருக்கு. அதாவது அண்டர் வாட்டர் டோப்போகிராஃபிக் அப்படிம்பாங்க. அண்டர் வாட்டர்ல வந்து எவ்வளோ டெப்த் இருக்கு, அந்த டெப்த்ல இருந்து எவ்வளோ தூரத்தில் கிரவுண்ட் இருக்கு. அதாவது இப்போ மாலத்தீவோட தலைநகரம் அந்த மாலவிக்கு வந்து வந்துருச்சு, கப்பல் வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட EEZ எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ள வந்து இப்போ கப்பல் வந்து நிற்கிது. ஓகேங்களா, அதனால வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய கன்சர்னாக வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தீவு வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு. அந்த லட்சத்தீவில் கடைசியாக உள்ள தீவு தான் மினிக்காய் தீவு. அந்த மினிக்காய் தீவுக்கும் மாலத்தீவோட தலைநகரத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 200 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் தான் வந்து இருக்குது. அந்த நாட்டிக்கல் மைல் தூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வந்து கால்குலேட் பண்ணி இவ்வளோ தூரத்தில் வந்து மினிக்காய் தீவு இருக்குது, இவ்வளோ டெப்த்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அழகாக கால்குலேட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த கப்பல் வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 500 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா இருக்குது. இந்தியாவோட கேரளா ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவுலேருந்து வெறும் ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அந்த 500 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இந்த சீ பெட்டுமாங்கள அந்த கடல் கடியில் வந்து எவ்வளோ ஆழம் இருக்குது, எவ்வளோ ஆழத்துக்கு அப்புறம் வந்து மேலே அப்படியே கடலோட ஆழம் குறையுது, இது மாதிரி எவ்ரிதிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை எல்லாத்தையுமே வந்து அந்த கப்பல் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகிராஃபிக் சர்வே அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மேப்பிங் ஃபார் சீ பெட், அதாவது அது தண்ணியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் அந்த கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்ட் வந்து எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்னென்ன நாடுகள் இருக்குது, அது எவ்வளோ தூரத்தை அந்த மாதிரி டோட்டலாக வந்து அந்த மேப்பிங்காக வந்து எல்லாத்தையுமே வந்து அதை வந்து ஒரு மேப்பிங்காக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃபியூச்சரில் வந்து சைனீஸ்க்கு வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் இதுதான் மேஜராக வந்து பார்க்குறாங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் ரிசர்ச், அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வளங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கடல் கடியில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வளங்கள்லாம் நிறைய இடத்துல இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஃபோட்டோவாக சேவ் பண்ணி
அதை வந்து பேக்கப்பாக வச்சுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த நாட்டை சுற்றி உள்ள மீன் வளங்கள் வந்து எப்படி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறையை பேஸ் பண்ணி தான் அதோட எக்கனாமிக்கலே இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மீன் வளங்கள் தான் வந்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட பெரிய எக்ஸ்போர்ட்டாக வந்து அதுக்கு வந்து பெரிய ஒரு எக்கனாமிக்கலாக இருக்குது. ஸோ அந்த மீன் வளங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வந்து ஃபுல்லாக வந்து சர்வே பண்ணி அதை வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பலுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கன்சர்னாக பார்க்கப்படுகிறது. இந்த கப்பலே வந்து மெயினாக பில்ட் பண்ணதே அதுக்காக தான். அந்த கப்பல் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்தியாவோட சவுத்தில் இந்திய பெருங்கடலோட கெப்பாசிட்டி மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மேப்பிங்காக சர்வே பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து சைனீஸ் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய கன்சர்னாக பார்க்கப்படுகிறது. இது வந்து இந்தியா வந்து என்னென்ன விஷயங்களை வந்து இதில் வந்து கன்சர்ன் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியா கன்சர்னாக பார்க்குற இந்த 3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டியூவல் யூஸ் பொட்டன்சியல். அதாவது இது வந்து இந்த டேட்டாவை இந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுதுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சைனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்மரீனை வந்து ஈஸியாக வந்து ரன் பண்ணி கொண்டு வரதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால வந்து இந்த விஷயங்களை கலெக்ட் பண்ணுறது வந்து இந்த சீபெட்டை மேப்பிங் பண்ணுறது, அதை டெப்த்தை அளக்கிறது, அங்கே உள்ள ரிசர்ச்சை கால்குலேட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு கன்சர்னாக வந்து இந்தியா பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஃபியூச்சர் வந்து சேவ் பண்ண எல்லா டேட்டாவும் சைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இது இஷ்யூனா அவங்களோட சப்மரீனை வந்து இங்கே வந்து டுவார்டு இங்கே கொண்டு வரதுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து பண்ணிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து மிகப்பெரிய ஒரு கன்சர்னாக பார்க்கப்படுகிறது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓபேக் ஆப்ரேஷன் அப்படிங்கிறாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்னொரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் ஜோனுக்குள்ளே வந்து ஒரு கண்ட்ரியோட கப்பல் வருதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உடனே இன்டிமேட் ஆகும். அது வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருவாங்க. இப்போ இந்த சைனாவோட வெசல் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேசியா வழியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்கனாமிக்கல் ஜோனுக்குள்ளே வந்தோடனே சைனா வந்து வேணுக்குனே வந்து அந்த டிரான்ஸ்பொண்டர் அப்படிம்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அதை ஆன் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரிக்குள்ள இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வந்துகிட்டுங்கிறது தெரியும். அது வந்து தேவையில்லாமல் அன்வான்ட் டேட்டா வந்து எடுக்க முடியாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா அதை எப்பொழுதும் ஆன்லேயே வச்சிருப்பாங்க. இந்த சைனீஸ் கப்பல் வந்து அங்கே வரும்போது அந்த இந்தோனேசியாட்ட வரும்போது ஆஃப் பண்ணாங்க. இப்போ இந்த சேம் டைம் மாலேக்குள்ளே வந்தோன்னா அதாவது மாலத்தீவோட தலைநகரம் மாலேக்குள்ளே வந்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆஃப் பண்ணதான் சொல்லப்படுகிறது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பலோட வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு சஸ்பீசியஸாக பார்க்குறாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சஸ்பீசியஸாக பார்க்குறாங்க. அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் ஃபார் ரிசோர்ஸ். பிகாஸ் ஏன்னா அங்கே உள்ள மீன் வளங்கள், அங்கே உள்ள என்னென்ன வளங்கள் இருக்குது, இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக எல்லா டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எக்கனாமிக்கல் இஷ்யூ வந்து உண்டாக்குங்கிற மாதிரி வந்து இதே வந்து அந்த ரிசோர்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுட்டு போனால் வந்து சீனா வந்து அது தகுந்த மாதிரி மாலத்தீவோட வந்து மூவ்மெண்ட்லாம் இருக்கும், ஃபியூச்சர் மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து மாலத்தீவில் 2 தீவு வந்து சைனா வாங்கிட்டாங்க. ஈவன் வந்து இலங்கையில் உள்ள ஹம்பந்தொட்டா வந்து சைனாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது 100 வருஷத்துக்கு. ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்தை பண்ணனால அங்குள்ள ரிசர்ச் எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சைனா அங்கே வந்து இன்னும் வந்து அவங்களோட டைப் ரொம்ப இருக்கும், ரொம்ப அவங்களோட மூவ்மெண்ட் ரொம்ப இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து இந்தியாவோட செக்யூரிட்டி கன்சர்ன் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு இஷ்யூ ஆகுனால வந்து இது வந்து மிகப்பெரிய கன்சர்னாக வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவுக்கு ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மேஜர் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கன்சர்ன் தான். இப்போ நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் உள்ள இன்னொரு வீட்டுக்கும் ஏதோ ஃபைட்டுன்னு வச்சுங்களேன், அங்கே அந்த பக்கத்தில் உள்ள அந்த வீட்டில் உள்ள ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் வந்து அவங்களோட காம்பவுண்டில் இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு நம்மள்ட்ட வந்து என்னடான்னு சொல்லி நம்மள்ட்ட வந்து ஃபைட் பண்ணால் இப்போ இருக்கும். அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே உள்ள ஒரு நாடு வந்து நம்மளோட அண்டை நாட்டில் வந்து உள்ளார வந்து பூந்துக்கிட்டு நம்மளோட எக்கனாமிக்கல் ஜோனுக்குள்ள உள்ளார வந்துட்டு நம்மளோட கடல் பாதுகாப்பில் உள்ள அந்த எல்லைக்குள்ளே உள்ளார பூந்துக்கிட்டு அங்கே உள்ள செக்யூரிட்டி, அங்கே உள்ள வந்து ரிசோர்ஸ் என்னென்ன, அங்கே உள்ள கடலில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் வந்து மேப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து கன்சர்னாக பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெரிய வந்து ரிஸ்க்காக தான் வந்து இந்தியா பார்க்க. எக்கனாமிக் கன்சர்ன் நோ டவுட் ஆன் தட். எக்கனாமிக் இங்கே உள்ள என்னென்ன வந்து ரிசோர்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாலத்தீவோட மூவ் பண்ணுவாங்க. அங்கே உள்ள நிறைய ரிசோர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து நினைப்பாங்க. அப்படிங்கும்போது இந்தியாவுக்கு வந்து பக்கத்தில் உள்ள நாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியாமல் இது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஆபத்தாக முடியுங்கிறதுனால வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் லெவலில் ஒரு இம்பாக்ட் ஆகுங்கிறது வந்து இது வந்து ஒரு செகண்ட் வந்து ஒரு ரிஸ்க்காக வந்து இந்தியா வந்து பார்க்குறாங்க. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய நாடுகள்னு பார்த்திங்கன்னா அது வந்து மக்கள் தொகை அதிகமாக கொண்ட 2 பெரிய நாடுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று இந்தியா, ஒன்று சீனா. அஃப்கோர்ஸ் இந்த 2 நாட்டுக்கு இடையே வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமிக்கலாக வளருது. ஸோ இது மாதிரி நிறைய இஷ்யூ வந்து நிறைய வந்து கன்சர்ன் ஆகிட்டு இருக்குது. ஈவன் வந்து அமெரிக்காவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனாவும் தான் மோதிக்கிட்டு இருக்காங்க. பை த சேம் டைம் சைனாவை வந்து பின்தள்ளி இந்தியா வந்து முன்னாடி வரத்துக்கு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. ஈவன் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் ஒரு பேட்டி கூட கொடுத்துருப்பாங்க. இந்தியா அண்ட் சைனா சேஞ்சிங் த வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது உலக நாடுகளில் வந்து நிறைய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டுருக்கு. இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் சைனாவும் போட்டி போகிறது, இந்தியா வந்து பொலிட்டிக்கல் லெவலில் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் இல்லாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து
பின்தங்கியே இருந்தது. இப்போ வந்து சைனா வந்து ஏற்கனவே முன்னாடி வந்துட்டாங்க, இந்தியா வந்து முன்னாடி வருது. அதனால தான் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் மியூச்சுவலாக இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அக்ரிமெண்ட்லாம் பண்ணாங்க. ஈவன் வந்து 2017 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பிரதமர் வந்து நரேந்திர மோடி வந்து உகான் போகிறாங்க, சைனாவுக்கு போகிறாங்க. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் 2018 வந்து பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து சீன பிரதமர் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு மாமல்லபுரத்துக்கு வந்து வராங்க. அஃப்கோர்ஸ் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக வந்து அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த அக்ரிமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அக்ரி பண்ணி ஈவன் இலையில வந்து இந்தியாவோட வந்து சைனா வந்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. இந்தியாவுக்கும் வந்து பெரிய லெவலில் வந்து இந்தியாவோட முன்னேற்றத்தை வந்து தடுக்கிறதுக்கு வந்து சைனா பார்க்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்து வரவேற்கப்படுகின்றன. தேங்க்யூ.